கணவிதர் ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தான் தனிநாடாக பிரிந்த ஒரு சூழ்நிலையில் அந்த இராணுவத்துக்கே அந்த உயர் அதிகாரம் வழங்கக்கூடிய வகையில் அந்த அரசியலமைப்பு சட்டம் அங்கே இருக்குதா, அல்லது அந்த இராணுவ தளபதிகளுக்கே அந்த அதிகாரங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கும் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதும் தூக்கில் இடுவதற்கும் அந்த அரசியலமைப்பு சட்டம் மற்றும் அந்த நாட்டோட அந்த சட்டத்திட்டங்கள் வந்து எப்படி அதற்கு முன்னோடியே யார் இருந்தார்? நீங்க இந்த வெளியுறவுத்துறையில பல அனுபவங்கள் இல்லைனால அந்த பாகிஸ்தானோட அந்த ஆட்சி முறையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கான்ஸ்டிடியூஷனலி நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல ராணுவத்துக்கு நம்பர் 1 பிளேஸ் கிடையாது. நம்பர் 1 யாரு? அந்தூர் அதிபர் யாரு? ஜர்தாரி. ஓகே. செகண்ட் வந்து அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸினால வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் நம்பர் மாதிரி இருக்கனால பிரதமர் தான் நம்பர் 2. ஆர்மி சீஃப் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் பவர், எக்ஸ்ட்ரா ஜூரிஸ்டிக்ஷனல் பவர் சொல்லலாம். அந்த ஆர்மி ஆளுங்க முன்னால இருந்தாலும் பின்னால இருந்து ஆட்சி நடத்துறாங்க. பின்னால இருந்து ஆட்சி நடத்தும் போது அவங்க சொன்னதுதான் இந்த பிரதமரும் அமைச்சர்களும் கேட்கிறாங்க. இப்ப வந்து முன்னால குவாஜா இருந்தாரு, அவர் வந்து கொஞ்சம் பாஜ்வா வந்து கொஞ்சம் பின்வாங்கிட்டு இந்தியாவோட இருதரப்பு சம்பந்தம் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா முனீர் வந்தப்புறம் அவர் வந்து 1947 இப்போ இந்த 2 நேஷன் தியரி எல்லாம் திருப்பி கொண்டு வந்தார் இல்லையா, ஏப்ரல் 15 பேச்சுல. அதை பார்க்கும்போது நீங்க வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி இந்தியா அஜெண்டாவோட தான் வந்திருக்காரு. ஆனா இதுல ஒரே ஒரு முக்கிய காரணம் என்னன்னாக்க 1947 இருந்து பாகிஸ்தானோட வெளியுறவு கொள்கை வந்து ஒரே ஒரு அம்சத்துல தான் நடத்தி கொண்டிருக்குது. அது வந்து ஆன்டி இந்தியா பிளான் சொல்லுவாங்க. வேற அந்த ஆன்டி இந்தியா பிளான் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அதே சமயத்துல இந்தியாவோட அவங்க அந்த டென்ஷன் வச்சுக்கலன்னா ஆர்மிக்கு இடமே கிடையாது. இப்போ ஆர்மியோட டீப்லி கரப்ட் பொசிஷன், அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் துபாயில இருக்காங்க, நிறைய சொத்தெல்லாம் வச்சிருக்காங்க துபாய் மற்ற இடத்துலலாம். ஸோ அதனால நம்ம ஊர் பார்க்க போகும்போது நம்ம ஊர் வந்து கிளாசிக்கல் டெமோக்ரஸி, அவங்க வந்து ஃபார்சிக்கல் டெமோக்ரஸி. நம்ம கிளாசிக்கல் டெமோக்ரஸி, அவங்க வந்து ஃபார்சிக்கல் டெமோக்ரஸி. நம்ம டெமோக்ரஸில பிரதமருக்கு தான் எல்லா பவரும், ஆட்சியோட பவர். அந்த ஊர்ல ஃபார்சிக்கல் டெமோக்ரஸில பவர் யார்கிட்ட இருக்கு? ஆர்மிட்டு தான் இருக்கு. ஆர்மி முன்னால வராது. எல்லாம் ஷாபாஸ் ஷரீப் நாடாளுமன்றத்தை போய் பேசுவார், எல்லாம் பண்ணுவார், அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க கிளியரன்ஸ் வந்து நீங்க இந்த 7 மே நம்ம வந்து ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கினோன்னு ஷாபாஸ் சார் என்ன சொன்னார்? We are behind our military. நம்ம ஊர்ல என்ன சொன்னாங்க எல்லாரும்? We are behind our government. நம்ம வந்து நம்ம சர்க்காரோட இருக்கோம் சொன்னோம், அங்க வந்து நாங்க வந்து ராணுவத்தோட இருக்கோம். சோ அதுலயே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் கிளியரா தெரியுது. சார் இன்னொன்று எனக்கு கடமை சார், இன்னும் இந்த அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் இந்த மார்க்கோ ரூபியா வந்து இன்னைக்கு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூடயும் இந்த பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. இதில் வந்து அவங்க தரப்பில் வந்து இப்போ போர் நிறுத்தத்திற்கு அல்லது பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நீங்கள் கூறுங்கள் என்று தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது. உண்மையிலே பாகிஸ்தான் அந்த வெளியுறவு அந்த இராணுவ தலைமை இயக்குனர் அது அத்தகைய ஒரு கோரிக்கையை மார்க்கோ ரூபியோவிடம் வைத்திருந்தால் இந்த போரானது நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா, இல்லைன்னா அதனால் இது வந்து இந்த போர் பதற்றம் தனியதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இருக்குதா சார்? உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்க. டாக்டர் ஜெய்சங்கர் இவர்ல என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஆங்கிலத்தில் என்ன சொன்னார்னா, we want partners not preachers. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வேணும் தவிர நீங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. உங்களோட அஜெண்டா வச்சுட்டு நீங்க எங்களை இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. முக்கியமா அவங்க என்ன சொல்லணும்னா, பாகிஸ்தான்கிட்ட 2 இதுக்கு சொல்லணும். ஒண்ணு வந்து இந்த போர் அன்டிக்ளேர் வார்டுல இருந்து பின்வாங்குங்க ஒண்ணு. இரண்டாவது வந்து அங்க இருக்கிற தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளுக்கு நீங்க ஆதாரம் கொடுக்கறத நிறுத்துங்க. அது நிறுத்தலைன்னா இந்த மாதிரி போர் நிலைமை, இந்த டென்ஷன்ஸ் எல்லாம் குறைய போறது இல்லை. ஸோ அமெரிக்கா மட்டும் இல்ல, சீனாவும் அதே மாதிரி அதே சமயத்துல பாகிஸ்தான் மேல பிரஷர் போடணும். அது போட்டாதான் பாகிஸ்தான் பின்வாங்கும் தவிர நமக்கு இந்த டென்ஷன் குறையாது. இப்போ ஏன்னா இப்போ திடீர்னு நம்ம நாளைக்கு இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நிறுத்திட்டோம், அவங்களும் பின்வாங்கி இந்த மாதிரி நிறுத்தினாங்கன்னா ஒரு 10 நாளோ 1 மாசமோ 1 வருஷம் கழிஞ்சு திரும்பி அந்த பயங்கரவாதிகள் வந்து முன்னால வேற மாதிரி எதை மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஏதாவது நடவடிக்கை எடுத்தா திரும்பி இதே மாதிரி தானே நிலைமை வரப்போறது. ஸோ அன்கண்டிஷனல், credible, verifiable, irreversible action. That is in the 4 unconditional, credible, verifiable, that is credible. நம்ம ஒரு நம்பிக்கை உள்ளான பின்வாங்க முடியாத
ஆக்ஷன் பயங்கரவாதிகளோட எடுக்க முடியும். நமக்கு பயங்கரவாதிகள்ல இருந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்காதுன்னு ஒரு கேரண்டி அவங்க கொடுத்தாங்கன்னா ரெண்டு கண்ட்ரிக்கும், ரெண்டு நாடுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஆகுமா இல்லையான்னு ஜெனரல் ஆசிம் முனீர் தான் ஒரு தீர்ப்பெடுக்கணும். ஒரு நிச்சயம் அவங்க நிச்சயமா அவர் தான் சொல்லணும், இது பண்ணும். ஆனால் அதை அவர் பண்ணுவாரா இல்லையா? ஏன்னா ஏப்ரல் 15ஆம் தேதி அவரோட பேச்சு ஓவர்சீஸ் பாகிஸ்தான் கொடுத்தது, அது பார்க்க போகும்போது அவரோட செஞ்சா வேற. அதே நாளே அவர் ஜாஸ்தி நாள் பதவியில இருந்தாலே நமக்கு தான் ஆபத்து, உலகத்துக்கே ஆபத்து, பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக வளர்ச்சியே கிடையாது.